கிபிலாவை முன்னோக்கிய வண்ணம் கழிவறையில் அமரலாமா? கழிவறையிலே இருக்கும் பொழுது கிபிலா திசைய முன்னோக்கம் கூடாது பின்னோக்கம் கூடாது அப்படிங்கறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, இதான் அத்தைத்துமுல் காயித, நீங்க கழிவறைக்கு வந்தால் ஃபலா தஸ்தக்பிலுல் கிபிலா, கிபிலாவை முன்னோக்கி உட்கார வேணாம், வலா தஸ்தக்பிருஹா, கிபிலா திசைய பின்னோக்கி நீங்க உட்கார வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புகாரியில முஸ்லிமில எல்லாம் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸின் அடிப்படையில கிபிலா திசையை முன்னோக்கி கொண்டு உட்காரக்கூடாது, நமக்கு பின்னால வச்சுக்கிட்டு உட்காரக்கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்றோம். இந்த ஹதீஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு வாசகத்தையும் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அந்த ஹதீஸ்ல தொடர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, வலாக்கின் ஷர்ரிகு அவ் கர்ரிபு, கிழக்கு திசையை நோக்கி உட்காருங்க அல்லது இங்க மேற்கு திசை நோக்கி உட்காருங்க அப்படிங்கிறாங்க. இது எல்லாருக்கும் புரியாத ஒன்று. ஏன்னா இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அந்த மதீனத்து மக்களுக்கு தான். அந்த ஹதீஸை நேரடியா இப்ப நம்ம பார்த்தா நமக்கு இது பொருந்தாம போயிரும். ஏன், மேற்கு திசையில நமக்கு காபா இருக்குது, அந்த கிபிலா திசை மேற்கு திசை, நீங்க மேற்கு திசை நோக்கி உட்காருங்க அப்படின்னு சொல்வது நமக்கு இது பொருந்துமா? மேற்கு திசை நோக்கி நம்ம உட்கார்ந்து வச்சுக்கிறோங்க, நமக்கு முன்னால கிபிலா இருக்கும். அப்ப இது யாருக்கு சொல்லப்பட்டது? மதீனத்து மக்களுக்கு சொல்லப்பட்டது. ஏன்னா மதீனாவில் இருக்கிற மக்களுக்கு கிபிலா திசைங்கிறது தெற்கு பக்கத்துல இருக்கு. இப்ப நம்ம எல்லாம் மேற்கு நோக்கி தொழுகிறோம்ல, மதீனாவில் கூட மக்கள் எல்லாம் தெற்கு பக்கமா முன்னோக்கி தான் தொழுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெற்குல தான் காபா இருக்குது. அந்த மக்கள் மதீனத்து மக்கள் தெற்கையோ வடக்கையோ முன்னோக்கோ பின்னோக்கோ உட்காரக்கூடாது, அவங்க மேற்கோ கிழக்கோ முன்னோக்கி தான் உட்காரணும். இது அந்த மக்களும் சொல்லப்பட்டது. நமக்கு இது நேரடியா நமக்கு பொருந்தாது. அதனாலதான் ஹதீஸ் எல்லாம் தெரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு நடங்க, அது நீங்களாகவே புரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க அப்ப நம்ம சொல்றதுக்கு காரணமே இதனாலதான். ஆனா இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, எங்க குர்ஆன் லேஸ் தானங்க, ஹதீஸ் லேஸ் தானங்க, இந்த சுன்னத் ஜமாத் ஆன்சாக்க தான் அது கஷ்டம் கஷ்டம்ங்கிறாங்க அப்படிலாம் விளக்கம் பேசுவாங்க. ஆனா உண்மை நிலவரம் என்ன? குர்ஆனா இருந்தாலும் ஹதீஸா இருந்தாலும் தெரிந்தவர்கள்ட்ட கேட்டு தான் அமல் செய்யணும், நடைமுறைப்படுத்தணும். தானாக படிச்சும் புரிய முடியாது. ஒரு ஆளு இந்த ஹதீஸ டிரான்ஸ்லேஷன் கொடுத்தோம்னு வச்சுக்கிறோங்க, நீங்க மேற்கு பக்கமாகவோ அல்லது கிழக்கு பக்கமாவோ முன்னோக்கி உட்காருங்கள் அப்படிங்கறத படிப்பாரு. இங்க இருக்கக்கூடிய படிச்சாருன்னு வச்சுக்கிறோங்க, மேற்கு பக்கமா முன்னோக்கினாக்கா அப்ப கிபிலாவே முன்னோக்கி உட்காருவாரு. இந்த ஹதீஸ் நேரடியா பொருந்துமா? ஏன் அவர் டிரான்ஸ்லேஷன் படிச்சாரு, மேற்கு பக்கமாக முன்னோக்குங்க அல்லது கிழக்கு பக்கமாக முன்னோக்குங்க, இது எப்படி அவருக்கு பொருந்தும்? அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியலையா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு அதன் பிரகாரம் நடந்துக்கிறங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லி தர காரணமே அதனாலதான். ஏன்னா இந்த ஹதீஸ் இருக்கிறதுல ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல, மேற்கு பக்கம் அல்லது கிழக்கு பக்கம் முன்னோக்கி அல்லது பின்னோக்கி உட்காருங்கன்னு சொன்னாங்கல்ல, இது மதீனத்து மக்களுக்கு அப்படிங்கிறது எப்ப புரியும்? மதீனா மக்களுக்கு கிபிலா திசை எங்கிட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். மதீனத்து மக்களுக்கெல்லாம் அந்த காபாங்கிறது தெற்கு பக்கமா இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் இது பொருந்தும். இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது பொருந்தாது. இது இந்த விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தானே தெரியும். டிரான்ஸ்லேஷன் மட்டும் படிச்சுட்டா அது போதுமா? அதனாலதான் எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் சரி விவரம் தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றதுக்கு காரணம் அதனாலதான். இப்ப நானே குர்ஆனை படிச்சிருவேன், ஹதீஸ் படிச்சிருக்கேன், லேசா தான் இருக்குன்னு சொன்னா அப்படிதான் கோயம்புத்தூர்ல ஒரு வஹாபி இளைஞர் சொன்னாரு, குர்ஆன்ல லேசுங்க ஹதீஸ்ல லேசுங்க, மதபு சட்டமெல்லாம் தேவையில்லைங்க, நம்மளே படிச்சு ஆய்வு செஞ்சு நடைமுறைப்படுத்தலான்டாரு. அப்படியே அங்க வாங்க குர்ஆன்ல ஒரு சட்டத்தை கேட்கறேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு வந்ததால ஒரு கேள்வியை வச்சோம். என்ன கேள்வி வச்சோம்? குர்ஆனில் அல்லாஹ் தஆலா வாரிசுரிமை சட்டத்தை கொண்டு சொல்றான், அதுல சகோதரிக்கு பாதி கிடைக்கும், அந்த இறந்து போனவருடைய சொத்துல பாதி கிடைக்கும் ஒரு வசனத்துல சொல்லி காட்டுறான். இன்னொரு வசனத்துல 6ல் 1 பகுதி கிடைக்கும்ங்கிறான். அந்த வஹாபி இளைஞர்ட்ட கேட்டேன், ஏன் இங்க பாதின்னு சொன்னா, ஏன் இங்க இந்த இன்னொரு வசனத்துல 6ல் 1ன்னு சொன்னா, இதுக்கு விளக்கம் சொல்லிட்டு போங்க அப்படின்னு முடிக்கிறாரு. எங்க தெரியும்? சும்மா சொல்றது. குர்ஆன் லேசுதான், எல்லாருக்கும் தெரியும். அந்த சுன்னத் ஜமாத் ஆன்சாக்கள் கஷ்டம் சொல்றாங்க, சும்மா சொல்றது. அப்படி சொன்னவங்கள தான் கூப்பிட்டு குர்ஆன்ல உள்ளதான் நான் கேட்கறேன், நீ சட்டம் சொல்லுங்க, அங்க இங்க இருக்கிற சட்டத்தை கேட்கல, அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லி காட்டினதான் உங்கள்கிட்ட கேட்கறேன். ஏன் இங்க பாதின்னு சொன்னா, இங்க ஏன் 6ல் 1ன்னு சொன்னா, அது விளக்கம் சொல்லுங்க. சொல்ல முடியல. யதார்த்தம் அதுதான். சும்மா குழப்பறதுக்கு, சமுதாயத்தை குழப்பதற்கு வேண்டுமானா எது வேணாலும் சொல்லலாம். யதார்த்தம் என்ன? எல்லா நாளையும் பெற முடியாது. குர்ஆனை ஹதீஸையும் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுதான் புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் அல்லாஹ்வே குர்ஆனை சொல்லி காட்டுறான், உங்களுக்கு தெரியலையா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த ஹதீஸ் அடிப்படையிலே அப்படித்தான் புரிஞ்சு கொள்ளணும். நீங்க கிழக்கு பக்கமாகவோ மேற்கு பக்கமா முன்னோக்குங்கன்னு சொன்னதை வெளிப்படையா நானே படிச்சு அமல் செய்யறேன் அப்படின்னு சொல்லி இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இது படிச்சுக்கிட்டு நான் மேற்கு திசையில இருக்க போறேன் முன்னோக்க போறேன் அப்படின்னு சொன்னா கிபிலாத்துக்கு முன்னோக்கி தான் உட்காருவாரு கழிவறையில, தப்பா போயிரும்.
அப்ப இது மதியத்து மக்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த விளக்கம் எல்லாம் தெரிஞ்சவங்க தானே கேட்கணும். நானே டிரான்ஸ்லேஷனை படிச்சு தெரிஞ்சு கொள்றேன் அப்படின்னு சொன்னா, இப்ப புகாரி டிரான்ஸ்லேஷன் வந்துருச்சு, அதுல இப்படிதான் இருக்கு, அதை படிச்சு நான் நம்ம அமுல்படுத்த போறேன்னு சொல்லலாமா? இப்ப நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு மாற்றமா அல்லவா நடந்துரும். அதனால எந்த நோக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு சொன்னார்கள், எந்த கட்டத்தில் சொன்னார்கள், அதையெல்லாம் பார்த்துத்தான் ஒரு சட்டம் என்னங்க புரியணும். அதற்காகத்தான் இமாம்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்நாளையே செலவழித்து ஆய்வு செய்து சட்டத்தை நமக்கு தொகுத்து தந்துள்ளார்கள். அப்படிங்கறத நினைவிலே நாம் நிறுத்த வேண்டும். அந்த இமாம்களுடைய தியாகங்களையும் நான் நினைத்து பார்த்து அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நம் காலமெல்லாம் நன்றி கடன் செலுத்தினாலும் இமாம்கள் செய்த அந்த உழைப்புக்கு ஈடாகாதுங்க. அவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. எவ்வளவு ஆய்வு பண்ணி அவங்க சட்டத்தை சொன்னாங்க தெரியுமா? சரிங்க, இப்ப நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எல்லாம் சொல்றது காரணம் என்ன? நீங்க கழிவறையில உட்கார்ந்தா கிப்லா திசையை முன்னோக்காதீங்க அல்லது பின்னோக்காதீங்க சொல்லுறது நோக்கம் என்ன? அந்த கிப்லா திசைக்கு நாம் காட்டுகின்ற மரியாதை என்பதுதான். இல்லன்னா வேற ஏன் இதை சொல்லணும்? இதுல என்ன புரியுது? இறைவனுடைய அடையாள சின்னங்கள் எதுவாக இருக்கிறதோ அவைகளை எல்லாம் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சு கொள்றோம். நம்ம மார்க்கத்துக்கும் கண்ணியத்திற்கும் மிகவும் நெருக்கம் இருக்குதுங்க. அல்லாஹ் நான் வணங்கினா போதும், மதிக்க வேண்டியவைகளை எல்லாம் மதிக்க தேவையில்லை, கண்ணியப்படுத்தக்கூடியவைகளை எல்லாம் கண்ணியப்படுத்த தேவையில்லைன்னு சொன்னால் மறுமையில வெற்றி பெற முடியாது. அப்படிப்பட்டவர்கள் தோல்வியைத்தான் மறுமையில பெறுவார்கள். இதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா மார்க்கம் எப்படி இறைவனை வணங்க சொல்லுதோ அத மாதிரிதான் உரியவர்களை நீ மதி என்றும் சொல்லி காட்டுகிறது. அதனால இல்லண்டாக்கா கிப்லா திசை முன்னோக்கி உட்காராங்க ஏன் சொல்லலாம் சொல்லி காட்டணும். புகார்ல பதிவு செய்யப்பட்ட அதே தானே, கிப்லாவுக்கும் நீங்கள் மரியாதை செலுத்துங்கள். இன்னைக்கு கூட பெரிய மனிதர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, கிப்லா திசை பக்கம் கால் நீட்டி உட்காராதீங்க, கால் நீட்டி படுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? அந்த கிப்லா திசைக்கு நாம் காட்டுகின்ற மரியாதை. பெரியவங்க இருக்கிற இடத்துல கால் நீட்டுவோமா? நீட்ட மாட்டோம்ல, அது அவமரியாதை தானே. அந்த மாதிரிதான் இறைவனுடைய இல்லம் காபா இருக்கிற திசை நோக்கி கால் நீட்ட வேண்டாம் வேண்டாம். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரியாதை செலுத்த சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா? கண்ணியப்படுத்தணும் கட்டளை போட்டிருக்காங்களா இல்லையா? அதனாலதான் அப்படிங்கிற நம்ம புரிந்து கொள்ளணும். நம்ம மார்க்கத்தில் கூட பாருங்க, இப்ப ஹஜ்ஜுக்கு போறாங்க, ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்ல எல்லாம் முத்தமிடுறாங்கல்ல ஹாஜிகள் எல்லாம். காரணம் என்ன? அந்த கல்லுக்கு நாம் செலுத்துகின்ற ஒரு மரியாதை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க தவாஃப் செஞ்சிட்டீங்களா, நீங்க காபாவை 7 தடவை சுத்தி முடிச்சிட்டாக்கா நீங்க தொழுவணும். எங்க? வத்தஹது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, மகாமி இப்ராஹிம்ங்கிற இடத்துக்கு வந்து தொழுவுங்க அப்படிங்கிறான். இது தவாஃபுல 2 ரக்காத், எங்க வேணுமானா அல்லாஹ்வை தொழுவலாம். ஆனா இறைவன் சொல்லி காட்டுறான், அந்த தவாஃபுடைய தொழுகைய மகாமி இப்ராஹிம் இடத்துக்கு வந்து தொழுவுங்கிறான். மகாமி இப்ராஹிம்ங்கிறது என்ன? ஒரு கல்லு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபா கட்டும் போது எந்த கல்லுக்கு மேல ஏறி நின்றாங்களோ அந்த கல்லு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் பாதத்தினுடைய சுவடு அதிலே படிந்திருக்கிறது. அந்த கல் இருக்கிற இடத்துக்கு வந்து தொழுவுங்க. ஏன்? அந்த கல்லுக்கு காட்டுகின்ற ஒரு மரியாதை. அந்த மரியாதையை செலுத்துங்க என்று இறைவன் சொல்லி காட்டுறான். சஃபா மர்வா 2 மலை குண்டுகள் இவரோட அடையாள சின்னங்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ மலைகள்லாம் இருக்குது. மிகப்பெரிய உயரமான எவரெஸ்ட் சிகரம் உள்ள இமயமலை இருக்குது. அதே போல ஊட்டி மலை இருக்குது, கொடைக்கானல் மலையெல்லாம் இருக்கு தமிழ்நாட்டுல. சென்னையில எடுத்துக்கிட்டாக்கா பரங்கி மலை, பல்லாவரம் மலையெல்லாம் இருக்கு. இறைவன் இந்த மலையெல்லாம் சொல்லல, சஃபா மரங்கிற 2 மலை குண்டுகளை சொன்னான். அது இறைவனுடைய அடையாள சின்னங்கள். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், சஃபா மர்வா 2 மலை குன்றுகள் இறைவனுடைய அடையாள சின்னங்கள் அப்படிங்கிறான். ஏன் இறைவன் அடையாள சின்னம்? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கால் பாதத்தை பதித்தார்கள், அதனால் அந்த மலை குண்டு இறைவனுடைய அடையாள சின்னமா மாறிச்சு. தண்ணிக்கான அங்கெங்கும் போனாங்கல்ல, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய கால் பாதத்தை அங்க வைத்தார்கள். ஒரு புனிதருடைய கால் பாதம் பட்டதால் அந்த இடம் புனிதமானது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. இறைவனுடைய அடையாள சின்னங்கள் யார் கண்ணியப்படுத்துகிறாரோ அவருக்கு தக்வா பரிசாக கிடைக்கும் அப்படிங்கிறான். இதோட அடையாள சின்னத்தை மரியாதை செலுத்தினா கண்ணியப்படுத்தினா தக்வா கிடைக்கும் சொன்னா, அந்த இறை அடையாள சின்னமாக மாறியது யாரால? இறை நேசர்களால தான். அந்த இறை நேசர்களை மதிச்சா எவ்வளவு பெரிய சிறப்பும் புண்ணியமும் நமக்காக வேண்டி காத்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதனால இப்ப இன்னைக்கு நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்கல்ல, நீங்க கபருக்கு மேல உட்காராதீங்க. அப்படி கபருக்கு மேல உட்கார்றது அப்படிங்கறது நெருப்புக்கு மேல உட்கார்றதை விட மோசமானது. நெருப்புல ஒரு ஆள் உட்கார்ந்தான், அவனை அவனுடைய உடையை அந்த தீ கரித்தது, அவனுடைய உடம்பையும் கரிக்கிறது, அது கூட பரவாயில்லை. அதை விட கொடுமையானது கபருக்கு மேலே உட்காருவது. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இது ஏன் சொல்லணும்? கபருக்குள்ளே இருக்கிறார், அவருக்கு மேலே அமர்வது என்பது உள்ளே இருப்பதை அவமரியாதை செய்வது. அப்படி செய்யாத, அந்த அவமரியாதை நீ செய்வதை விட ஒரு நெருப்புக்கு மேல உட்காரு,
அந்த நெருப்பு உன சுட்டரிக்கட்டும் அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் மரியாதைக்கு இந்த மார்க்கம் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வழங்குகிற அப்படிங்கிறவங்க புரிஞ்சு கொள்ளணும். அதே போல அம்ர் இப்னு ஹஸ்ம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டத்துல ஒரு கபர்ல அப்படி சாஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்ரே லா தூதி சாஹிப ஹாதல் கபரி, இந்த கபருக்குள்ள இருக்கக்கூடியவருக்கு நீங்க நோவினை கொடுக்காதீங்க அப்படின்னாங்க. அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மேலதான் கபர்ல சாஞ்சிருக்கிறாங்க அந்த சஹாபி, கபருக்குள்ளே இருப்பவருக்கு அது நோவினை ஏற்படுத்தும், ஏன் அது ஒரு அவமரியாதை, அது செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியானால் நம்முடைய மார்க்கம் மரியாதைக்கு காட்டுகிற முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபருள்ள இருக்கிற இடத்துக்கு நடந்து போனா செருப்பு போட்டுவிட்டு போகாதீங்க அப்படின்னாங்க. காரணம் என்ன, அதுவும் ஒரு அவமரியாதையாகும். நீங்க செருப்பு போட்டு நடந்தா அந்த அவமரியாதையும் செய்யாதீங்க இறந்து போனவர்களுக்கு, ஏன் அவர்களுக்கு நீங்கள் மரியாதை செலுத்த வேண்டும். அதே போல ஒரு கட்டத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபா பெருமக்கள் இருக்கிறாங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வருகை தர்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கூமு இலா சய்யிதிக்கும், உங்கள் தலைவர் வருகிறார், எழுந்து நின்று வரவேற்பு கொடுங்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு மூத்த சஹாபி வரும் பொழுது இருந்த அந்த தோழர்களை எல்லாம் எழுந்து நின்று வரவேற்பு கொடுங்க என்று ஸல்லல்லாஹு சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எப்படி மதிக்க வேண்டும், ஒரு சமுதாயத்தின் தலைவரை மற்றவர்கள் எப்படி மதிக்க வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் மூலம் நமக்கு பாடம் கற்று தருகிறார்கள். சிந்திக்க வேண்டாமா? அதனால நம்முடைய மார்க்கத்தில மரியாதை என்பது, கண்ணியம் என்பது மிக முக்கியமானது. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க கழிவறையிலே அமர்ந்தால் கிப்லாவை முன்னோக்காதீர்கள். ஏன் கிப்லா முன்னோக்கணும், அது ஒரு அவமரியாதை, அதை செய்யாதீங்க. ஏன் காபாவுக்கு நீங்க கண்ணியம் செலுத்தணும், மரியாதை செய்யணும் அப்படிங்கிறாங்க. அதே போல வேறு சில ஹதீசுகள் இருக்குதுங்க. அதாவது மைதானத்துல இருந்தாதான் இந்த சட்டம், அந்த ஒரு கட்டடமாக இருந்தா சுற்றி கட்டடம் இருக்குது, அந்த கட்டடத்துக்குள்ள இருக்கிற டாய்லெட் ரூமா இருக்குது, அதுல இருக்கிறாரு ஒரு ஆளு, அவர் கிப்லா முன்னோக்கினாலும் பரவாயில்ல பின்னோக்கினாலும் பரவாயில்லை என்று அறிவிக்கிற ஹதீஸ்கள் இருந்தாலும் கூட, ஆனால் நாம் காபாவை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விட்டால், நம்ம கட்டடத்துக்குள்ள இருந்தாலும் சரி, சிறந்த வழியில நம்ம டாய்லெட் போனாலும் சரி, அந்த கிப்லா திசையை முன்னோக்காமலோ அல்லது பின்னோக்காமலோ அமர வேண்டும். இது நாம் காபாவிற்கு கிப்லா திசைக்கு நாம் காட்டுகின்ற மரியாதை அப்படிங்கறதையும் நினைவிலே கொள்ள வேண்டும்.